வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக கூட நேற்றைய முக்கிய நிகழ்ச்சிகள்னா சிஎம் டெல்லி போனது தான் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. அங்கே அவர் பேசிய விதம், அவர் உட்கார்ற ஸ்டைலு, அதற்கு பிறகு அவர் கொடுத்த கோரிக்கை எல்லாம் சமூக ஊடகங்களில் பெரிய அளவு விவாத பொருளாயிடுச்சு. நாலே தான் கேட்டிருக்காரு. இதே ஸ்டாலினாக இருந்தால் 40 கோரிக்கை கேட்டிருப்பார், எடப்பாடியாக இருந்தால் 50 கோரிக்கை கேட்டிருப்பார். இதுக்கு தான் அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பல பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தது. இன்னொன்று சன் டிவி கலைஞர் செய்தியில் பாருங்கள், அமித்ஷா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்மை சந்திக்கலை, இது ஒரு பெரிய அவமானம், நோஸ்கட் செஞ்சிட்டாரு அப்படின்னு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாகவே பேசுவோம். நீங்கள் சொல்லுங்கள், சிஎம்முடைய நேற்றைய அந்த பயணம் அப்படிங்கிறது உங்கள் பார்வையில் எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு? அதற்கு பிறகு அவர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாகட்டும். இன்னொன்று, இப்போ போகிறவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தை ஆய்வு பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, சுற்றி பார்ப்பாங்க. ஆனால் வாகன நிறுத்தம் வரைக்கும் போய் ஆய்வு பண்ண ஒரே சிஎம் இவர் தான். இன்ச்சு பை இன்ச்சாக வந்து பார்ப்பார்ல அந்த அளவுக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கே, அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே மட்டும்தான் கொஞ்சம் நீட்டாக வச்சுருப்பாங்க, அந்த வெளியில் வாகனம் நிறுத்துறது இடம்லாம் பார்க்க மாட்டாங்க யாரும். இவர் இறங்கி போய் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அங்கே இருக்கவங்களுக்கே ஒரு மிரட்சி. இதையும் ஸ்டண்ட் அடிக்கிறாருன்னு சொல்கிறவங்களும் உண்டு, பாராட்டுறவங்களும் உண்டு. நீங்கள் பாராட்டுறீங்களா, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அடுத்து பொங்கி எழுந்த பொன்முடி. என்னங்க திடீர்னு பொன்முடி அவர்கள் லைனுக்கு வந்துட்டார், என்னாச்சு பொன்முடிக்கு? பொன்முடி பொங்கி எழுந்து விட்டார். ஐயோ, நாட்டில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லையே. நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பெற்ற உரிமை என்ன உரிமை? முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்கணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் விஸ்வநாதன் வந்து அப்படிலாம் இல்லை, பழைய நடைமுறையை பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லிவிட்டாரே, எங்களுடைய உரிமை என்ன ஆகிறது, இதுக்கு தான் சொல்கிறது அப்படின்னு பொன்முடி அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. ஐயா, பொன்முடியை பற்றி உங்கள் மனசில் பட்ட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அதற்கு பிறகு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பதவியெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பதவியே எங்களுக்கு தேவையில்லைங்க. 31 ஆண்டு காலம் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்குதுங்க, எங்களுக்கு இங்கே பதவி அப்படின்னு ஒரு புது ட்விஸ்ட்டை போட்டிருக்காரு இன்றைக்கி வேலுமணி. நமக்கே பக்குங்குது. அதாவது சொல்லுவாங்கள்ல, போய் சொல்லலாம், ஏக்கர் கணக்கிலலாம் போய் சொல்லக்கூடாதுன்னு கவுண்டமணியர் படத்தில் சொல்லுவார்ல. அதாவது இவங்க பதவிக்காகலாம் போலியா. மக்கள் பலவிதமான கேள்விகளை எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். சரி, இதெல்லாம் முடிஞ்செல்லாம் இணைப்பெல்லாம் முடிஞ்சுதுப்பா, நாங்களாம் ஒன்றாயிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம சொல்கிறோம் இன்னும் பிரச்சனை முடியல. ஏன்? திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் இன்னும் எம்எல்ஏக்களுக்கு ஒரு ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தானே. அந்த பக்கம் போனால் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் 5 வருஷம், அதையும் தாண்டி இனிமேல் அதிமுக வருமானு தெரியல. இதெல்லாம் நம்ம பேசுகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அவங்கெல்லாம் கூப்பிடவே வேணாம். இதில் நிறைய ஆள் ஏகப்பட்ட பேர் போவாங்க. அதாவது சொல்கிறாங்களாம், சிஎம் அப்செட் ஆகிட்டார். ஏன்னா வந்து ஆதவ அர்ஜுனா வந்து கட்சியை உடச்சி ஒரு 30 பேரை கூட்டு வருவார், 20 பேரை கூட்டு வருவார் நினச்சோம். வந்தது 4 பேர் தான் அப்படின்ட்டு. 4 பேர் தான். இன்னும் பல விஷயங்கள் நடக்க இருக்கும். அதிகாரத்துக்கு ஆசைப்படாதவங்களாம் இல்லை. நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, மக்கள்லாம் சிரிக்கிறாங்க. என்னங்க நேற்று பேசுனீங்க, இன்றைக்கி வந்து எடப்பாடி அவர்கள் கூட சேர்த்துட்டு எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடி தாங்கிறீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அப்புறம் அவர் நீக்கி நம்ம மாவட்ட செயலாளர்கள்லாம் மறுபடியும் அதே போஸ்ட் கொடுக்க போகிறாரா? ஏதோ போர்வாள்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார், அதுதான் இனிமேல் அதிகாரப்பூர்வமான பத்திரிக்கை, நம்ம அதிகாரப்பூர்வ பத்திரிக்கையா, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம உள்ள விரிவாக பேசுவோம். அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு நிறைய பேர், குறிப்பாக நக்கீரன் கோபால்லாம் ஒரு பேசியிருக்கிறத பார்க்குறோம். அம்மாவுக்கு தெரியாமல் அந்த குழந்தையுடைய பாடியை எரிப்பதா, என்னப்பா பண்ணிட்டுருங்க, நாட்டில் நாடு எங்கேயே போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு. எப்பயுமே அவர் கொஞ்சம் நக்கீரன் கோபால் வந்து சிவாஜி மிஞ்சுவார் நடிப்பில். அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஏற்றி இறக்கக்கூடிய டோனில் அவர் பேசக்கூடிய அந்த விஷயம்லாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் காமெடி கண்டென்ட்லாம் தேவைப்படுது. அதனால் இந்த மாதிரி உங்களை பேசினா கொஞ்சம் காமெடியாக இருக்கும். இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரம் இவங்களுக்கு தெரியுதா இல்லையா? அப்போ வெகுஜன மக்களுக்கு விரோதமாக இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களே. ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு சட்டம் ஒழுங்குலாம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் சூப்பராக சொன்னாங்க, ஏப்பா இந்த நீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல், இதுக்கு ஒன்றுமே குரல் கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி பினராயி விஜயன் வீட்டில் ரைடு. பினராயி வீட்டில் விஜயன் அவர்களுடைய ரைடு அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து சிஎம் அமைதியாக இருக்கார். ஏன் கண்டன அறிக்கை வெளியிடவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. இதில் தான் சிஎம்முடைய சாமர்த்தியம். அதாவது சாமர்த்தியம் உங்களுக்கு மட்டுமே சொந்தம் நினைக்கிறீங்க, அப்படி அல்ல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் எதை பேசணுமோ அதை பேசுகிறாரு, அமைதியாக இருக்கார், ஆர்ப்பாட்டமே இல்லை. எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக நிதானமாக தான் மட்டும் நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் கருத்துக்கு சொல்லுங்கள். 20 நாள்லேயே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஐயோகோ அப்படி ஆகிவிட்டது இப்படி ஆகிவிட்டது, நான் ரொம்ப ஓவர் பாஸ். 5 வருஷம் நாங்கள் எவ்வளோ 5 வருஷம் இல்லை, சில பேர் சொல்ல 59 வருஷம் பாடுபட்டோம் சார். இந்த இந்த 2 திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டில் எந்த விதத்தில் சூறையாடி வச்சுருக்காங்க. 20 நாள்லேயே எல்லாத்தையும் மாற்றணும்னா எப்படி சார்னு கேட்குறவங்களும் உண்டு.
இதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே வந்து திமுகவுடைய கோஷம் சில இருக்கும், ஆளுநரின் திமிரை அடக்கும், சனாதனத்தை பற்றி அவங்க பேசுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய எப்பயுமே டைலாகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம். ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, பினராயி விஜயன் வீட்டில் ரைடு, ஆளுங்க எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. அதாவது பினராயி விஜயன் வீட்டில் ரைடு விடுவாங்களாம், மம்தா பானர்ஜி வீட்டில் ரைடு விடுவாங்க, ஃபருக் அப்துல்லா வீட்டில் ரைடு விடுவாங்க, உத்தவ் தாக்கரே வீட்டில் ரைடு விடுவாங்க, எல்லார் வீட்லையும் ரைடு விடுவாங்க, சந்திரசேகரா வீட்டில் ரைடு விடுவாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் மட்டும் ரைடே விட மாட்டாங்க. அவங்க அவங்க அந்த யாரையும் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்படிங்க ஒரு என்ன மாயமோ மந்திரமோ தெரியலன்னு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி. அப்போ நீங்கள் வந்து ஊழலே பண்ணல, அதனால் மோடியால் உங்களை நெருங்க முடியல. இதை நாங்கள் ரொம்ப நம்பணும். ரொம்ப சீரியஸாக வேறு சொல்கிறீங்க, திராவிட உடன்பிறப்பே நாம் யார் என்று தெரியுமா, இதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய கோழைகளாக நாங்கள், எங்களுக்கு பதவியாக முக்கியம். ஐயோ, இந்த டைலாக்லாம் கேட்டு ரொம்ப என்ன நினச்சிட்டு எனக்கு புரியலன்னா, இதெல்லாம் நம்மளாம் இன்னும் நம்புவோன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? எப்படி இவ்வளோ சீரியஸாக பேசுகிறாங்க? இதுக்கு ஒரு 10 நிலைவத்துவான்கள் ஜால்ரா அடிக்கிறத பார்த்தா உண்மையிலே வருத்தமாகுது. நிதர்சனம் என்னவென்றே தெரியவில்லை. ஐயா, இனிமேல் தேர்தல் அரசியலே மாறி போச்சு. இனிமேல் டிவிக்கே அந்த பக்கம், அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் அதிமுக திமுக எல்லாம் ஒன்றா இருங்க. ஏற்கனவே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது முடியாது. இது வந்து ஓட்டுகள் சிதறங்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இது கூட நம்ம அன்புமணி, ஐயோ பொது வேட்பாளரை போடுவோம், எது அந்த 4 தொகுதியில் எலெக்ஷன் நடக்குதுல, பொது வேட்பாளரை போட்டு டெபாசிட் வாங்க மாட்டோம். அன்புமணி பொங்கி கொண்டிருக்கிறார். அன்புமணிக்கு என்ன இயக்கம்? ஐயோ, நம்மளை கூப்பிட்டுருந்தா நம்ம மனைவிக்கு ஒரு அமைச்சர் கிடச்சிருக்கோம். நல்லா யோசனை பாருங்கள். கூப்பிட்டா போகாமே இருப்பார். அன்புமணியை கூப்பிடல. அப்போ அந்த ஆதங்கத்தை கொட்டுறாரு. இவர் திமுக அதிமுக பிஜேபி எல்லாம் சேர்ந்து பொது வேட்பாளரை போடுமா, போட்டு தான் பாருங்களேன். மக்கள் வந்து டெபாசிட்டு நீங்கள் வாங்குறீங்களா இல்லையாங்கிறத இந்த 4 தொகுதியில் நடக்கக்கூடியது கண்டிப்பாக தெரியும். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்க, அந்த தொகுதி மக்களாக இருந்தால் மதுராந்தகம் தொகுதி ஆகட்டும், மற்ற தொகுதி ஆகட்டும், இசக்கி சுப்பையா மதுராந்தகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருந்துறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சி கிழக்கு, இங்கெல்லாம் வந்து டிவிக்கு எதிர்த்து ஒரு பொது வேட்பாளரை போட்டால் களம் எப்படி இருக்கும் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் விவசாயிகள் விஷயம், அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம். கலைஞர் 7000 கோடிக்கு பண்ணார், எடப்பாடி பழனிசாமி 6 லட்சம் கோடிக்கு 6000 கோடிக்கு பண்ணார். இப்போ இருக்கக்கூடிய சிஎம் வந்து சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்னு பிரச்சனை கிளம்பி இருக்குது. இது எல்லா விஷயத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு வந்து வேறு எதுவும் முக்கியமான விஷயம் நடக்கிறது உடலை நினைக்கிறேன். நிறையா விஷயத்தை நம்ம விட்டுறோம். அதனால தான் இன்றைக்கி எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பம். முதல்ல நான் சொன்னது தான் சிஎம்முடைய டெல்லி பயணம். சிஎம்முடைய டெல்லி பயணம் அப்படிங்கிறது எப்பயுமே எடப்பாடி பழனிசாமி போய் சிஎம் பிரைம் மினிஸ்டர் உட்காரும்போது அவருடைய பாடி லாங்குவேஜ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் இப்படி இருப்பார். அதாவது கீழே உழுவுறாரா இல்லையாங்கிற அளவுக்கு இருக்கும். பழனிசாமி அந்த உடல் மொழி ஒரு மாதிரி இருக்கும். அவர் மற்ற இடத்துல இருக்கிறதுக்கும் அங்கே போய் உட்காரும்போது ஒரு அதாவது ஐயா நான் நீங்கள் சொல்கிறத பண்ணுறேங்கிற டோன் இருக்கிற மாதிரி தெரியும். இவர் போய் உட்காரும்போது, நான் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு நான் வந்திருக்கேன், அந்த உட்காருவாங்கள்ல கெத்தும்பாங்கள, அது பார்த்தீங்கன்னா நீங்கள், அதாவது ஒரு பிரதமராக உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறேன், அதே சமயத்தில் நான் யாருக்கும் அடிமையெலாம் இல்லை, நான் ஒரு 8 கோடி மக்களின் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற அந்த டோனில் உட்காந்துருக்காரு. ஒரு பதட்டம் இல்லை. இது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. எனக்கு தெரிஞ்சு மு.க. ஸ்டாலின் கூட அவரும் இந்த மாதிரிலாம் கூடி கொலையெல்லாம் மாட்டார். பின்னாடி என்ன பண்ணுவாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பண்ண மாட்டார். அவரும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பிரைம் மினிஸ்டர்கிட்ட வந்து அவர் ஒரு மாதிரி நடப்பார். ஏன்னா நமக்கு பிடிக்காதுங்கிறதுனால மு.க. ஸ்டாலின் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட நேரில் பார்க்கும்போது கும்பிட்டுட்டு போனார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பின்னாடி என்ன நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டிவி பார்க்கும்போது இவர் அப்படி இல்லை, தெளிவாக முன்னாடியே சொல்லிட்டார், அப்பா நான் கர்ச்சிப்லாம் மூட்டிகிட்டு போகிறாள் இல்லை, நான் எல்லாம் டிரான்ஸ்பரன்சி தான், நான் என்ன பண்ணுறேங்கிறது ஊருக்கே தெரியும், அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி வந்து 4 கோரிக்கை கொடுக்குறாரு. என்னங்க அது 4 கோரிக்கை தானா? எத்தனை கோரிக்கை தமிழ்நாட்டில் இருக்குது? வெறும் 4 கோரிக்கை. இது கூட தெரியலையே. வந்துட்டாங்க சமூக ஆர்வலர்கள். நான் என்ன கேட்குறேன், அது எப்படிங்க தமிழ்தாய் வாழ்த்து தமிழர்களுடைய உரிமை, அதை போய் பிரதமர்கிட்ட பர்மிஷன் கேட்குறது? வான்படி அந்த இதை அமைக்கணும். அதுக்கப்புறம் சொன்னால் இங்கே வந்து கல்வி நிறுவனங்கள், அதுக்கு பிறகு மேகதாது பிரச்சனை, இதெல்லாம் கேட்டிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், எந்த விஷயத்தை மோடி அவர்கள் கேட்டால் கொடுப்பாரோ அதுதான் கேட்க முடியும். நீங்கள் காலமாக எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், ஓபிஎஸ் எவ்வளோ கோரிக்கை வச்சுங்க, ஏதாவது நிறைவேற்றினாரா? எதுக்கு சார் பாஸ் வந்து கொடுக்காதவர்கிட்ட போய் கேட்டு என்ன ஆகுது? எதுவும் அவர் தான் கொடுக்க மாட்டாருன்னு தெரியும், அவர்கிட்ட என்ன போய் நீங்கள் வலியுறுத்துவீங்க? இது வரைக்கும் பிரதமரை போய் சந்தித்த உடனே பார்த்தீங்கன்னா பக்கமாக புக்கு மாதிரி வெளியிடுவாங்க, 40 பக்கம் ஒரே ஷீட்டு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுமாங்களே, அவ்வளோதான். இதுதான் எங்களோட கோரிக்கை. மக்கள்கிட்ட எப்படி திரும்ப போவோம்? ஏன்பா 4 கோரிக்கை தான் வச்சுருக்காரு, இதை கூட நிறைவேற்ற மாட்டாரா மோடி? இதான் சார் புச்சாலித்தனம். எது நமக்கு அவர் கொடுப்பான்னு நினைக்கிற அதுதான் கேட்கணும். அதற்கு பிறகு
நிர்மலா சீதாராமனை பார்க்கும்போது மெட்ரோ ரயில் நிலையங்களை பற்றி கேட்குறாரு, நிதியை கேட்குறாரு. அதெல்லாம் சரியான விஷயந்தான். அதாவது பிரதமரை போய் பார்ப்பது சம்பிரதாய நடவடிக்கை தான். மோடி அவர்கள்ட்ட போய் ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் 25 நிமிஷம் பேசுவார். யார்? சன் நியூஸு, கலைஞர் செய்தியெல்லாம். இவர் என்னென்னா 10 நிமிஷத்துலேயே வந்துட்டார். ஆமாம், ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்கிலீஷ் புலமை உள்ளவர். அவரும் வரும் பல விஷயங்களை விவாதிப்பார்கள், இந்தியெலாம் விவாதிப்பார்கள். என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? நம்ம விஷயத்தை சொல்லணும், இந்தாங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். 10 நிமிஷம் முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது நீங்கள் 25 நிமிஷத்தில் என்ன டீல் பண்ணுவீங்கிறது பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ போகும்போது நம்மளாம் என்ன பேசிக்குவோம்? அட போங்க, டெண்டர் விஷயங்க மாட்டிக்கிட்டாருங்க, அது போய் போடாரு. அவர் அவங்க தம்பிகள் மாட்டிக்கிட்டாருங்க, குடும்பத்துக்கு பிரச்சனை கூடாது, இப்படி தானே பேசணும். இன்றைக்கி அப்படி யாராவது பேசுகிறோமா? இதுவே இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்க்கு வெற்றி தானே. அடுத்து நிர்மலா சீதாராமனை பார்த்ததாகட்டும், அதாவது நம்ம ஹோம் மினிஸ்டர் ஏதோ காரணத்துக்காக இல்லை, அவர் ஏதோ அலுவலக அவசரமாக வந்துருச்சு, ஐயோ சிஎம்மை மதிக்கலை, இன்றைக்கி பார்க்கல இன்னொரு நாள் பார்க்க போகிறாரு. இதெல்லாம் ஒரு மேட்ராஸ் பாஸ், இதை ஒரு பெருசாக எடுக்கிறாங்க பாருங்கள். அப்போ இவங்களுடைய என்னென்னா, சிஎம்முடைய டெல்லி பயணம் வெற்றி அடையக்கூடாது. இவர் போனார் டெல்லிக்கு, போய் மோடி வந்து சிஎம்மை மிரள விட்டுட்டார், இப்படி தான் செய்திகள் வரணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் என்ன பண்ணணுமோ அதை தெளிவாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுக்கலாங்கிறாங்க. நல்லா யோசனை பாருங்க, மோடி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரா? சார், ப்ரெஸ் மீட் கொடுக்காதும் முதலமைச்சருடைய விருப்பங்க. மக்கள் யாரும் ப்ரெஸ் மீட் கொடுத்தா தான் ஓட்டு போடணும். இந்த பத்திரிகையாளர்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க வேலை. ஏன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது யார் அதிகமாக அந்த ப்ரெஸ் மீட்டில் நிற்பா? யார் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கா தமிழ்நாட்டில்? சன் டிவி, கலைஞர் செய்திகள், இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லாமே நிலைவெத்தான்கள் தான். பல பேர் நிலைவெத்தான்கள் தான். சொல்கிறதுக்கு அவ்வளோ கடந்த காலங்களில் இல்லை, இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. அவ்வளோ கோபமாக வருது. ஸ்டாலின் அவர்கள்ட்டையோ உதயநிதி அவர்கள்ட்டையோ செந்தில் பாலாஜிட்டோ என்ன கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நல்லா யோசனை பாருங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை பார்த்து டாஸ்மார்க்கில் இந்த மாதிரி நடக்குதே, 10 ரூபா பாலாஜிங்கிறாங்களே, அதே மாதிரி வந்து இவர் மேலே வந்து உச்சநீதிமன்றம் இவர் அமைச்சராக்கக்கூடாதுங்கிறாங்களே, இவரை போய் நீங்கள் தியாகிங்கிறீங்களா? ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? வெளிப்படையாக சொல்லுங்கள். என்ன பத்திரிகை தர்மம்? உதயநிதி அவர்களை பார்த்து கேட்டிருக்கீங்களா? என்னங்க தம்பிகள் அப்படிங்கிறவங்களை கூட்டிகிட்டு நீங்கள் போய் செந்தில் பாலாஜியை பார்க்குறீங்களே, அதே தம்பிகள் தான் டாஸ்மார்க் மேலாண்மை இயக்குனருக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு. தம்பிகளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? கேட்கணுமா இல்லையா? இதை ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நீங்கள் நியாயமானது இருக்கீங்களா? அதை விட்டுட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் கொடுக்கணும். ஏற்கனவே நல்லவரான விஜயகாந்த் அவர்கள் இதே மாதிரி தான் செய்தியாளர்கள் பண்ணி 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 பாவம் அவரை டேமேஜ் ஆக்கியதில் பத்திரிகையாளர்களுக்கும் பெரிய பங்கு உண்டு. நான் பேசுகிறது சரியா இல்லையாங்க? பத்திரிகையாளர் நேர்மையான பத்திரிகையாளர்லாம் சந்திக்கலாங்க. இங்கே இருக்கவங்க யார்? பல நல்ல பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் அதிலும் சில புல்லுருவிகள் இருக்கிறார்கள். எல்லா பத்திரிகையாளர் சொல்ல நேர்மையான பல பேர் இருக்காங்க. அவங்க குரல்கள் நசுக்கப்படுகிறது, அவ்வளோதான் சொல்லுவோம். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியும். எனக்கும் அது தெரியும் சார். நிறைய பேர் நான் பேச ஆரம்பித்தா நல்லா இருக்காது. நம்மளுடைய சொந்த விஷயத்தை நிறைய நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நான் யார், நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். கருத்துக்களை பற்றி பேசுவோம். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் முதலமைச்சர் ஸ்கோர் பண்ணிட்டாரு. இதில் எந்த விதமான மாற்று கருத்து உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அடுத்து ஐயா பொன்முடி, எங்கெங்கே போனீங்க நீங்கள்லாம் தெரில, ரொம்ப நாள் ஆப்சண்ட்டாக இருந்தார், வந்துட்டார். ஏன்னா அவரும் இப்போ லைம் லைட்டுக்கு வந்துட்டார். ஏன்னா நேற்று வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவாலயத்துக்கு வந்தார். அறிவாலயம் ஸ்டாலின் வரதே பெரிய செய்தி தான். இனிமேல் அடிக்கடி வர வேண்டியிருக்கும். ஆனால் வீட்டில் பொழுது போவது வந்தே ஆகணும். அறிவாலயத்தில் கூட்டம். பொன்முடி சொல்கிறார், காலங்காலமாக, ஏன்னா அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார்ல, காலங்காலமாக நாங்கள் பெற்ற உரிமை. என்னங்க உரிமை? முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்க வேண்டும். சரி, நீங்கள் முதலமைச்சர் வேந்தர்னு சொல்கிறீங்களே, அதை வந்து இப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு என்ன மீறிச்சு? கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன்கிட்ட கேட்கும்போது விஸ்வநாதன் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவுங்க. பழைய கவர்மெண்ட் செய்ததை அப்படியே நாங்கள் செய்யணும் அவசியம் இல்லை. இவ்வளோ தானே சொன்னார். முதலமைச்சர் முடிவு எடுக்கணும்னு தான் சொல்கிறாரு. அதுக்குள்ளே நீங்கள் ஏன் எனக்கு அவ்வளோ அவசரப்படுறீங்க? எல்லாத்தையும் தாண்டி இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி ஒன்று சொல்லணும். பொன்முடி அவர்கள் இருக்கும்போதும் சரி, கோவிஸ்லியன் இருக்கும்போது உயர்கல்வித்துறை எவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டது நல்லா யோசனை பாருங்க. உங்களுக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனையில் அந்த பட்டமளிப்பு விழா பெருமளவுக்கு பார்த்தா லேட்டாக நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் கொடுக்க சம்பளம் போல் நீங்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடிய பர்சனல் விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த உயர்கல்வியை எவ்வளவு கோமாளி கூத்தாக்குனீங்க. அதாவது இன்றைக்கி வந்து சிஎம்ல வச்சு ஒன்று விஷயம் புரியுது. இவர் மேலே இருக்கவங்களோட மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டார். வெகுஜன மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், மோடியை எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு திமுக மாதிரி எதுக்கணுமா? இல்லை அவர்கிட்ட நிர்வாக ரீதியாக அணுக்கமாக போய் திட்டங்களை வாங்கணுமா? சார் புச்சால்தனம். மோடியை எதிர்ப்புன்னு சொல்லிட்டு போன சட்டசபையில் முழங்குனீங்க, என்னாச்சு? மக்கள் வீட்டில் உட்கார வச்சாங்களா இல்லையா? மக்கள் என்ன கேட்குறாங்க? ஐயா எங்களுக்கு காசு வேணும், எங்களுக்கு வந்து முதலமைச்சர் நிறையா திட்டங்களை சொல்லி அதெல்லாம் வரணும். அது வரணும்னா மோடியை பகைச்சிக்காமல் இருக்கணும். சார், நிர்வாக ரீதியாக வந்தே பாரதம் பாடுறோம், அதில் நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டுவோம். பிஎம்ஸ்டியாக உரிமையை நிலைநாட்டுவோம். அதெல்லாம் கொள்கை சார்ந்த முடிவு.
அதை விட்டுட்டு மெட்ரோ திட்டத்துக்கு பணம் கொடுக்கும்போது உங்கள் அப்பா விட்டு சொத்தா, இதெல்லாம் என்ன பேச்சு? இது என்னங்க வார்த்தை இதெல்லாம்? சார் அவங்க சரியோ தப்போ எப்பவுமே ஞாபகம் இருக்கும். அவங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க சார், நான் வாங்குற இடத்துல இருக்கும். நம்மளுடைய உரிமை ஐயா, உரிமை தான் ஐயா. ஆனால் அவங்க அடாவடியாக இருக்காங்க, என்ன பண்ணுறது? உச்சநீதிமன்றம் போவீங்களா? எத்தனை வருஷம் கேஸ் நடத்துவீங்க சார்? நமக்கு காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமா? இந்த இடத்துல நம்மளுடைய சில விஷயங்கள் உரிமை தான், இல்லைன்னு மறுக்கல. ஆனால் உரிமையை அப்படி கேட்டிங்கன்னா அங்கே இருக்கவங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா அவங்க உயர்ந்த இடத்துல இருக்காங்க, என்ன பண்ணுறது? அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இப்படி தான், அடுத்த எம்பி எலெக்ஷன் வரைக்கும் அவர் தான், என்ன பண்ண முடியும்? அப்போ இன்றைக்கி நம்ம கெஞ்சவும் கூடாது, மண்டியிடவும் கூடாது, மறைமுக டீலிங் இருக்காது. இதெல்லாம் பழைய கவர்மெண்ட் பண்ணது. எங்களுடைய உரிமையை கேட்குறேன் பாஸ், கொடுங்க, அவ்வளோதான். நல்லா யோசனை பாருங்கள். நேற்று வந்து நம்மளுடைய பினராயி விஜயன் அவர்கள் வீட்டில் ரைடு, ஸ்டாலின் அறிக்கை விடுறாரு, ஒன்றை திமுகங்க பார்த்தீங்களா? கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் வீட்டில் ரைடு போகுது, ஒரு கண்டனம் கூட சிஎம் தரல. எதுக்கு கட்டிக்கணும்? காங்கிரஸ் வந்து ரைடு விட சொல்லுது பினராயி விஜயன் வீட்டில். காங்கிரஸும் கூட்டணி இருக்குது, கம்யூனிஸ்டும் கூட்டணி, ரெண்டு பேருக்கு சிக்கலாமல் எதுவுமே பேச வேணாம். எதுக்கு? மோடியும் கோச்சுக்குவார். எதுக்கு சார்? தமிழ்நாட்டு நலன் தானே முக்கியம். மோடி அவர்களை பார்க்கும்போது அவர் எரிச்சல் மூட்டணுமா? ஏற்கனவே காங்கிரஸோட போயிட்டு அவர் எரிச்சலில் இருக்கார். காங்கிரஸோட போகணும், காங்கிரஸை தூக்கி விடணும், அதே சமயத்தில் மோடி அவருடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்க கூடாது. இதானே சார் சரியான இதானே சார் ராஜதந்திரம்? காங்கிரஸுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது, மோடிக்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கேட்டால் நீங்கள் வெளியிலேருந்து திட்டுவீங்க, இது பேர் ராஜதந்திரமா? தமிழ்நாட்டுக்கு நிதி வாங்க மாட்டீங்க, உங்களுக்கு மட்டும் கரெக்டாக வாங்கிக்குவீங்க, உங்கள் மேலே கை வைக்க மாட்டார் மோடி, ஆனால் உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டார். இப்போவும் சொல்கிறோம், இன்றைக்கி நேற்று அவர்கள் சிஎம்முடைய அந்த அப்படிங்கிறது சூப்பரான இதை வைத்து ஒன்று புரிஞ்சுக்கலாம். ஒன்றிய அரசோடு மத்திய அரசோடு இவர்கள் மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டார். ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்த உடனே அந்த லைன் பார்த்தோம், மத்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சிஎம் சந்தித்தார்னு வருது. அவருடைய கொள்கையாக இருக்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டுகளுடைய பிரச்சனை என்ன? இப்போ பல்வேறு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அமைச்சர் ஆனந்த் அவர்கள் போட்ட அதிரடி உத்தரவு, குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த 100 நாள் வேலை திட்டம், வீடு கட்டும் திட்டம், இதெல்லாம் தடையில்லாமல் நடக்கணும். 100 நாள் வேலை திட்டம் கடந்த காலங்களில் எப்படி நடந்தது? 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஃபண்டே கொடுக்கல சென்ட்ரல். ஏன்னு கேட்டால் இங்கே இருக்கவங்க நடுவில் ஆட்டையை போடுறாங்க, கொடுக்க மாட்டேன்னாங்க. திமுக அரசு ஒரே ஒரு தடவை நாடாளுமன்றத்தில் பெயரளவுக்கு உதட்டளவுக்கு மட்டும்தான் பேசினாங்க. ஏன் தெரியுமா? ஏதாவது பேச ஆரம்பித்தா இவங்க பண்ண வண்டவாளெல்லாம் வந்துடும். 100 நாள் வேலை திட்டங்கிறது சாமானியர்களுடைய வேட்டம். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பேர் அதில் பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க நீங்களாம்? அதை நிறுத்திய பெருமை ஒன்றிய அரசு இல்லை, இவங்கள தான் சேரும். நீங்கள் தேவையில்லாமல் மத்திய அரசு, ஒன்றிய அரசு, அதுக்கப்புறம் மோடி பயப்பட மாட்டோம், இவங்க பண்ணுற தில்லாலங்கடி வேலை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கொடுக்கல. இவங்க எதுக்க மாட்டாங்கன்னு அவருக்கும் தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அந்த பிஎம்ஸ்டி ஃபண்ட்லேருந்து பல விஷயங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆட்சி மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக வந்து அதோடைய ஏன் தோத்தங்கிறதுக்கு ஒரு ஆய்வுக்குழு நடந்துச்சுனால அதில் பலவிதமான குறைபடி போகிற போக்க பார்த்தா இப்போ சிஎம் சொல்லியிருக்காரு, முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள், எங்களுக்கு இணையதளம் மூலமாக பல புகார்கள் வந்திருக்கிறது அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா அதை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். ஏன்னா எல்லா புகார்களும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தலைமையை நோக்கியே வர மாதிரி தெரியுதான். அதனால் இதோட ரவுண்ட் அப் பண்ணிக்கலாங்கிற முடிவில் இருக்காங்களாம். மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களுக்கு உத்தரவு போயிடுச்சான், கட்சியை வலுப்படுத்துவதற்கு நம்ம கடினமான முடிவு எடுக்கணும். கடினமான முடிவுன்னு என்ன? போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுவேன், காசு செலவு பண்ணுங்கன்ட்டு இப்போதே பல பேர் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இது வந்து கொஞ்ச நாளில் நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வேலுமணி அவர்கள் சொன்னது, எங்களுக்கெல்லாம் வந்து பதவியெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பதவிக்காக அலைபவர்கள் நாங்கள் இல்லைன்னு இப்போவும் சொல்கிறோம். 2 பேர் சேர்ந்துட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, நேற்று தான் சண்டை போட்டிங்க, இன்றைக்கி சேர்ந்துட்டீங்க. ஒன்றுமே புரியுது. அதாவது என்ன, நேற்று சண்டை போட்டு இன்றைக்கி சேர்றீங்களா? பார்க்கக்கூடிய மக்கள் என்னங்க நினைப்பாங்க? அதையும் தாண்டி நீங்கள் சேர்ந்தவொன்னே எல்லாம் ஒன்றாயிரும்னு நினைக்கிறீங்களா? இப்போவும் சொல்கிறோம், இவங்க ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னென்னா அங்கே சில எம்எல்ஏக்கள் இருப்பாங்க இன்றைக்கும், ஐயையோ மரகதம் கோவிலுக்கு ஃபோன் போடுவாங்க, நாங்களும் உங்களோட வந்திருப்போம், இப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நீங்கள் வாங்க, நான் வேணால் பேசுகிறேன், நடக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் குதிரை பேரன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போங்க, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தெளிவான முடிவு எடுப்பார்கள். இன்னொன்று அன்புமணி, கண்டிப்பாக பாருங்கள், நாங்களாம் பொது வேட்பாளர் நிறுத்துவோன்ட்டு. அன்புமணியுடைய ஆக்ரோஷம் தெரிகிறது. அன்புமணிக்கு என்ன, ஐயோ நம்மகிட்ட ஆதரவு கேட்டிருந்தால் நம்ம மனைவி அமைச்சராக இருப்பார், அந்த ஆதங்கம் தான். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், இந்த 4-5 தொகுதி இடைத்தேர்தல் வருது, இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த கட்சி ஜெயிக்கும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் பிரச்சாரத்துக்கு போகணுமா? டிவிக்கே டெபாசிட் இழக்குங்கிறாரு, யார் டெபாசிட் இழப்பாங்கிறது மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்து ஏற்கப்படுகிறது. தொடர்ந்து நிறைய நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.